அது எப்படிங்க சாப்பிட முடியும் ஒரு மனுஷன்? அவனும் ஒரு மனுஷன், இன்னொரு குழந்தைய இன்னொரு மனுஷங்களை எப்படி சாப்பிட முடியும்? ஸோ இது மேபி இது நடக்கிறதுக்கு முன்னாடி யாராச்சும் என்கிட்ட உண்மையாலுமே இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்படி வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் நம்பியிருக்கவே மாட்டோம்ல. கண்டிப்பாக யாராலுமே அதை நம்பியிருக்க முடியாது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மோடி பேர் வந்திருக்கிறத மறைக்கணுங்கிறதுக்காக ஒரு புதுசாக ஒரு இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லா பப்ளிக்குமே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ 800 பேர் கடத்தப்பட்டிருக்காங்கன்னா அது ஒரு ஒரு 800 ஃபேமிலிஸ்லேருந்து ஒருத்தர். ஸோ இந்தியாவே இந்தியா மாதிரி இருக்காது, அத்தனை பேர் உண்மையிலேயே காணாமல் போயிருந்தா. ஸோ கர்நாடகாலேருந்து ஒரு மினிஸ்டரோட பையன் பேர் கூட அதில் இருக்குது, அப்படி பேர் இருக்கு. அவர் டான்ஸ் ஆடினாரு அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்கு. ஒரு ஈரான் சொல்றதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்ற அது மீனிங்கே அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நிறைய இடத்துல அது நடந்திருக்கு. இப்போ நம்ம கேரளாவில் கூட நம்ம பார்த்துருக்கோம், நார்த் இந்தியாவில் பார்த்துருக்கோம், 2-3 கேஸ் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க லவ்வருக்கே அவங்களோட காலை வெட்டி அவங்க கறியை சமைச்சு தர மாதிரி நம்ம நிறைய நியூஸஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த வேம்பயர்ஸ் இதெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம்ல, இது எல்லாமே நான் வந்து மூவிஸில் பார்த்த விஷயம். இந்த மாதிரி படங்களில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சா ரியல் லைஃப்பில் நடக்குதுன்றது இப்போ வரைக்குமே அதை வந்து நம்மளால் நம்பவே முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அது எப்படிங்க சாப்பிட முடியும் ஒரு மனுஷன்? அவனும் ஒரு மனுஷன், இன்னொரு குழந்தைய இன்னொரு மனுஷங்களை எப்படி சாப்பிட முடியும்? ஸோ இது மேபி இது நடக்கிறதுக்கு முன்னாடி யாராச்சும் என்கிட்ட உண்மையாலுமே இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்படி வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் நம்பியிருக்கவே மாட்டோம்ல. கண்டிப்பாக யாராலுமே அதை நம்பியிருக்க முடியாது. இப்போ எவிடன்ஸோட பார்க்க தான் தெரியுது இப்படிலாம் இருக்காங்களான்னு. எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்குது, உண்மையாலுமே அவங்க அந்த சாப்பிட்ட எல்லாருமே ஹியூமன்ஸானே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நம்மலாம் பிறக்க ஆதி காலத்தில் மனுஷங்க அப்படி இருந்தாங்க அப்படி இப்படின்னு கேட்டிருப்போம், இல்லை படத்தில் கேட்டிருப்போம். இது உண்மையாலுமே பெரிய ஷாக்கான விஷயம் தான். இதுவுமே நம்ம படம் மூலமாக தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச படம்ன்றதே எங்கேயோ நடந்ததை வச்சு தான் படமாக எடுக்கிறாங்க, அதனால நடந்திருக்குன்ற விஷயம் தெரியுது. பட் இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அப்படியெல்லாம் இந்த நரபலி அப்படின்றது நிறைய இடங்களில் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். லியோ படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போல்லாம் வந்து எப்படி நரபலியெல்லாம் நீங்கள் படமாக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இப்போ ரியல் லைஃப்லேயே நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இது நிறைய இடங்களில் நடந்தனால தான் அந்த படமாகவே எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிஎன்ஏ படத்தில் இந்த குழந்தைங்களை இது என்னன்னா ஒரு நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா அப்படி ஒரு நரபலி கொடுத்தா அவங்க பெரிய, இது என்ன தியரி என்ன விஷயம்னு எனக்கு ஒன்றும் புரியல. நிறைய இடங்களில் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில் வரலை. ஸோ வெளில வந்தால் தான் தெரியும் நீ எங்கெங்கே எந்தெந்த மாதிரிலாம் நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இப்போல்லாம் காணாமல் போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அதுவே இதுக்காகவோன்ற மாதிரிலாம் இருக்குது. மோஸ்ட்லி டெல்லியில் இருக்க பீப்புள்ஸே வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க கொலீக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்ககிட்டலாம் கேட்டதுக்கு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரூமர் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மோடி பேர் வந்திருக்கிறத மறைக்கணுங்கிறதுக்காக ஒரு புதுசாக ஒரு இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லா பப்ளிக்குமே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மும்பையில் மட்டும், டெல்லியில் மட்டும் இல்லை, மும்பையிலையும் இதே மாதிரி கேசஸ் இருந்துகிட்ருக்கு. பட் எல்லாமே ரூமர்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு 800 பேர் கடத்தப்பட்டிருக்காங்கன்னா அது ஒரு ஒரு 800 ஃபேமிலிஸ்லேருந்து ஒருத்தர். ஸோ இந்தியாவே இந்தியா மாதிரி இருக்காது, அத்தனை பேர் உண்மையிலேயே காணாமல் போயிருந்தா. ஸோ இதெல்லாம் ஒரு ரூமர்ஸ்ன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, இந்தியாவே ஒரு புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம். ஒரு 800 பேர் காணாமல் போகிறாங்கன்னா அது வந்து சின்ன விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கரெக்டாக இந்த 800 பேர் காணாமல் போனது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு ஒன்று ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான். ஸோ அதில் வந்து நிறைய பிரபலர்கள்லாம் மாட்டியிருக்கிறதுனால அந்த பேச்சை சர்ப்ரைஸ் ஆகி இது பெருசாக ஆகணும் அப்படின்ட்டு. அப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்தில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடும். ஆப்வியஸ்லி எப்ஸ்டீன் ஃபைல்ஸையும் எல்லாருமே மறந்துடுவோம் பப்ளிக். கண்டிப்பாக இது வந்து ட்ரம்ப்பே எதுவும் சொல்லலை. பட் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே எதோ சொல்லியிருக்காங்க. அது பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே மீடியா முன்னாடி அவங்களுடைய கன்ஃபெஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஆப்வியஸ்லி ட்ரூத்தாக தான் இருக்கும். பட் இந்தியா சைட்லேருந்து எந்த வச்ச எல்லா அக்யூசேஷனுக்கும் எந்த ஒரு கன்ஃபெஷனும் தரலை இன்னும் இந்தியா. ஸோ பிஎம் கிட்டேருந்து நம்ம அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக என்ன ஏதுன்ட்டு சொன்னால் தான் நம்ம பப்ளிக்கு தெரியும். ஸோ அந்த அங்கே வந்து அவர் ஓகே ஆமாம் அப்படின்ட்டு நிறைய விட்னஸஸ் இருக்கிறதுனால அவ்வளோ அங்கே ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கும். மேபி யூஎஸில் கேனபிலிசம் ஒரு மனுஷன் கறியை சாப்பிட்றது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நிறைய இடத்துல அது நடந்திருக்கு. இப்போ நம்ம கேரளாவில் கூட நம்ம பார்த்துருக்கோம், நார்த் இந்தியாவில் பார்த்துருக்கோம், 2-3 கேஸ் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க லவ்வருக்கே அவங்களோட காலை வெட்டி அவங்க கறியை சமைச்சு தர மாதிரி நம்ம நிறைய நியூஸஸ்லாம் பார்த்துருக்கோம். அங்கேயும் அதே கேனபிலிசம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ அந்த அளவுக்கு உண்மைன்ட்டு. இப்போது அந்த எப்ஸ்டீன் ஃபைல்லே பார்த்தீங்கன்னா இந்த பீஸா, ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறையா உங்களுக்கு வந்து அதில் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பீட்சா அப்படின்னாலே சின்ன குழந்தைங்க, ஐஸ்கிரீம் அப்படின்னாலே பையன். ஸோ இந்த மாதிரி நிறைய கோட் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தியரியும் நிறையா வெளியில் வருது. பட் எந்த அளவுக்கு உண்மை
இதெல்லாம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. இல்லை, அவன் அப்படி ஒரு ஆளை அவனுங்க மீட் பண்ணுறானுங்கனாலே கொஞ்சம் பிக் ஷாட்டாக தான் இருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் இன்னும் அதுக்கு வளர்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஏதாவது ரிச்சுவல்ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ பண்ணி வளர்ந்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் யார் பண்ணாலும் அது தப்பு தான். பட் ஸ்டில் அது அந்த பெண்கள் தான், குழந்தைகள் தான் அதுக்கான பலிகடாவாக இருக்கணுன்றது அப்படி இல்லை. ஸோ அவங்க உழைப்பினால வந்திருந்தாங்கன்னா அது வேறு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வந்திருக்காங்கன்னா அந்த மாதிரி பண்ணி வர முடியுமான்னு தெரில. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், அந்த மாதிரிக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிக் ஷாட்டு அவங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற போது அவங்க கண்டிப்பாக போயிருப்பாங்க. அங்கே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடைக்கிதுன்ற போது யாரும் பார்க்கல அப்படின்ற போது மேபி அதை அவங்க இது பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதுக்காக போகிறவங்களும் இருந்திருப்பாங்க, சும்மா ஒரு ஜாலி கெட்டுக்கிறதுக்கு போகிறவங்களும் இருந்திருப்பாங்க. நம்ம எதையுமே சொல்ல முடியாது. இப்போ நான் இங்கே நம்ம கர்நாடகாலேருந்து ஒரு மினிஸ்டரோட பையன் பேர் கூட அதில் இருக்குது, அப்படி பேர் இருக்குது. அவர் டான்ஸ் ஆடினாரு அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்குது. ஒரு இஸ்ரேலா ஈரான் சொல்கிறதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்ற அது மீனிங்கே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம அதை ஒழுங்காக அதை நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டான்ஸ் ஆடினாரு அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஸோ அவர் டான்ஸ் ஆடினாரு இந்த சென்ஸ் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் இவர் தலையாட்டுறாரு அப்படின்ற மீனிங்கும் இருக்குது, இல்லை அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாருன்றதுக்கு. ஸோ அதில் நிறைய உங்களுக்கு ஹிடன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஹிடன் ட்ரூத்ஸ் இருக்கும். ஸோ அது நமக்கு என்னென்னு பார்த்தா தான் தெரியும். நம்ம அங்கே இல்லை, அதனால் நமக்கு அது தெரியாது. ஸோ இதனால் சைன் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் தெரியல. பட் இதனாலையும் மிரட்டி சைன் பண்ண வைக்கலாம், அதுக்கான இதுவும் இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம யூரோப் கூட தான் இப்போ ட்ரேட் போகிறோம், அதனால் யூரோப் வச்சு பிளாக்மெயில் பண்ணி வாங்குகிறோம் அப்படிலாம் இல்லை. எல்லாமே நாட்டு நல்லதுக்காக தான். நல்லது நடந்தால் நல்லது தான். அதுதான். அதனால் நாட்டுக்கு நல்லதுன்னா ஓகே, அதனால் நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னா அதில் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான் இருக்கும்.